வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ண போற படம் மகாராஜா. ஜூன் 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த படத்துல விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ், நடராஜன், அபிராமி, சிங்கம்புலி இன்னும் சில பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட 50வது படமான இத குரங்கு பொம்மை படத்தை கொடுத்த நிதிலன் சாமிநாதன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அஜனீஷ் லோக்நாத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை ஏற்கனவே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ. ஹீரோ விஜய் சேதுபதி சலூன் கடையில வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. விஜய் சேதுபதி தான் பொண்ணு மேல ரொம்பவும் பாசம் வச்சிருக்காரு. அவருக்கு கடையை விட்டா வீடு வேற எதுவும் தெரியாதுன்ற மாதிரி காட்டுறாங்க. அப்பாக்கு விவரம் தெரியாதுன்னு பொண்ணு நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரியும் புத்திமதி சொல்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதனால பாசம் இருக்கிற அளவு பொண்ணு மேல பயமும் இருக்கு. மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. விஜய் சேதுபதியும் அவரோட பொண்ணும் வீட்டுல ஒரு குப்பை தொட்டியை சாமி மாதிரி நினைச்சு கும்பிட்டு வராங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வைஃப்க்கு நடந்த ஆக்சிடென்ட்ல கூட இருந்த குழந்தை மேல அந்த குப்பை தொட்டி விழுந்து ஒரு அரண் மாதிரி இருந்து காப்பாத்தினதால அப்படி பண்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னை யாரோ அடிச்சு போட்டுட்டு வீட்டுல இருந்த லட்சுமிய திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. விஜய் சேதுபதி அவரோட பொண்ணு குப்பை தொட்டிக்கு வச்சிருக்கிற பேரு லட்சுமி. அந்த நேரத்துல பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தான் பொண்ணு திரும்பி வர்றதுக்குள்ள லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போலீஸ் கிட்ட கேக்குறாரு விஜய் சேதுபதி. இந்த கம்ப்ளைண்ட போலீஸ் எடுத்துப்பாங்களா? கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் படத்துல இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டான எடுத்துக்கல. கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் பணம் தரேன்னு விஜய் சேதுபதி சொல்ல அப்புறம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த குப்பை தொட்டிய போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? குப்பை தொட்டி கம்ப்ளைண்ட்க்கு பின்னாடி இருக்கிற பெரிய சஸ்பென்ஸான த்ரில்லர் ஸ்டோரி என்னன்றதெல்லாம் மீதி கதை. கதையை ஒன்லைனா சொல்லணும்னா இது ஒரு பழிவாங்குற கதை. ஆனா இந்த பழிவாங்குற கதையை ஸ்கிரீன் பிளேல ஹாலிவுட் படம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நான் ஹாலிவுட் படம் மாதிரின்னு சொல்றதுக்கான காரணம் டைம் லைன். படத்துல கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி டைம் லைனை காட்டியிருக்காங்க. விஜய் சேதுபதியை பத்தி சொல்லவே வேணாம். எந்த ரோல் எடுத்தாலும் அதுல கச்சிதமா பொருந்தி தன்னோட ஸ்டைலையும் அதுல சேர்த்து பின்னி எடுத்துடுவாரு. அது மாதிரி நிறைய சீன் படத்துல இருக்கு. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலன்னு இவர் பண்ற அலப்பற பெரிய அலப்பற. அதெல்லாம் ஹைலைட்டான சீன். விஜய் சேதுபதி தன்னை அடிச்சு போட்டுட்டு வீட்டுல இருந்த குப்பை தொட்டிய திருடிட்டு போனதை போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற சீன் எல்லாம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை ஞாபகப்படுத்தினாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் லென்த் ஆக்காம ஷார்ட்டா முடிச்சதுனால அதுவும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. விஜய் சேதுபதியோட பொண்ணா வர சாச்சனா நமிதாஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறையவே போர்ஷன் இருக்கு. அது எல்லாத்துலயும் அவங்களும் கலக்கிட்டாங்க. வில்லனா வர அனுராக் காஷ்யப்புக்கு கிளைமேக்ஸ் சீன்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற போர்ஷன் இருக்கு. மத்த சீன்ஸ்ல அவரோட ரோலுக்கு பெருசா நடிப்பு திறமைய காட்டுற போர்ஷன் இல்ல. அடுத்ததா அபிராமி வில்லனோட வைஃபா வராங்க. சில சீன்ஸ்ல மட்டுமே வந்தாலும் மனசுல நிக்கிற மாதிரி வந்து போயிருக்காங்க. போலீஸ் இன்ஃபார்மரா வர சிங்கம்புலி இதுவரைக்கும் பார்க்காத சிங்கம்புலியா வந்திருக்காரு. பாடல்கள் நல்லா இருக்கு, பட் மனசுல நிக்க மாட்டுது. படத்துல ஓவராலா மியூசிக் குட். ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருந்தாலும் எல்லா விதமான ஆடியன்ஸுமே ரசிக்கிற மாதிரி தான் படம் இருக்கு. ஃபுல் என்கேஜ்மெண்டா தான் ஆடியன்ஸை வச்சிருக்காங்க. குரங்கு பொம்மைன்னு ஒரு சஸ்பென்ஸான கிரைம் த்ரில்லர் படத்தை கொடுத்த டைரக்டர் நிதிலன் சாமிநாதன் அதே மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லரை அதை விட சிக்கலான சவாலான திரைக்கதையோட கொடுத்திருக்காரு. கதையில நிறைய ட்விஸ்ட் வச்சு கடைசி 20 நிமிஷங்கள்ல இன்னொரு பெரிய சஸ்பென்ஸ் உடைச்சு மகாராஜா உண்மையாவே மகாராஜாவா நிக்கிறாரு. ஓகே, இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.